லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக். இன்னைக்கு டிஃப்ரெண்டான டைப் ஆஃப் மூவிஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ கதையை கேட்டுட்டு புக் பண்ணிக்கோங்க. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? 2007 லிசன கேப்ரியல். இருட்டு அறையில் வாழும் ஒரு முரட்டு குத்து டெவிலு ஒரு நகரத்தையே இருள மூழ்கி தன்னோட கண்ட்ரோல வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மக்கள் அவனுக்கு பயந்து வாழ்க்கையா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீரனான நம்ம ஹீரோ அவனை எதிர்த்து சண்டை போடுவார்னு பார்த்தா வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்காரு. இவரு கூட இருக்கிற இவரோட நண்பர்களும் அவனை கொல்லுன்னு ஜால்ரா தட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இவரை லவ் பண்றதுக்காகவே ஒரு பொண்ணு வரா. இவளோட வேலையை ஒன்னு ஹீரோவை கிஸ் பண்ணணும், இல்லனா ஹீரோவை அடிக்க லவ் பண்ற மாதிரி டயலாக் பேசணும், அப்படி இல்லனா மேல்முடி பாட்டனை ஓபன் பண்ணி பெட்ரூம்ல வச்சு சம்பவம் பண்ணணும். இன்னொரு பக்கம் டெவிலுக்கு சோப்பு போடவே ஒரு ஐட்டம் பொம்பளை வர. அவ ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையான்னு தெரியல, அது ட்ரெஸ்ஸால எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட இருக்கிற ஜால்ரா பாஸோட பேச்சை கேட்டு டெவிலை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். பாக்குற மாதிரி இருந்தா தனியா போறீங்க, ஏன்னா அங்கங்க மேல்முடி பாட்டன் ஓபன் பண்றது போற போக்குல டொமேட்டோவை அங்கங்க தூவி விட்டுருக்கானுங்க. பார்க்க நல்லா இருக்கு, ஆனா படம் தான் நல்லா இல்ல. தமிழ் டப்பிங் நல்லா இல்ல, ஆனா சினிமாட்டோகிராஃபில ஒரு விதமான கலர் டோனை யூஸ் பண்ணிருக்கானுங்க. அது இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கு. கேப்ரியல் ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ். உன் தக்காளி எனக்கு, ஏன் பலாப்பழம் உனக்கு. IMDb ரேட்டிங் 5.5, நம்ம ரேட்டிங் 4.5. 2004 Born to Fight. உலக நாடுகளை தேடப்படும் குற்றவாளியை பிடிக்க நம்ம ஹீரோவும் அவரோட பாஸும் ட்ரக் வாங்குற கஸ்டமரா வேஷம் போட்டுக்கிட்டு அங்க போறாங்க. ஆனா ரவுடி பசங்க இவங்க போலீஸ்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியோ சண்டை போட்டு நம்ம ஹீரோ அந்த கேங் லீடரை பிடிச்சிட்டாரு. ஆனா இவரோட பாஸ் இறந்துட்டாரு. அந்த துக்கம் தாங்க முடியாம லீவு போட்டுட்டு நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்டு வறுமையில் வாடும் மக்களை காப்பாத்த தாய்லாந்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போறா. கூடவே இவளோட டீமையும் ஓட்டிக்கிட்டு போறா. இவளுக்கு பாதுகாப்பா நம்ம ஹீரோவும் கூடவே போறாரு. திடீர்னு தீவிரவாதிகள் கிராமத்துக்குள்ள புகுந்து மக்களை துப்பாக்கி முனையில அட்டாக் பண்ணி ஹாஸ்டேஜை வச்சுக்கிட்டானுங்க. நம்ம ஹீரோவும் இவரோட கேர்ள் ஃபிரெண்டும் இவரோட டீமும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. தீவிரவாதிகளோட தலைவன் கவர்மெண்ட் கிட்ட நம்ம ஹீரோ பிடிச்ச அந்த கேங் லீடரை ரிலீஸ் பண்ண சொல்லி கோரிக்கையை வார்னிங்க வைக்கிறான். உடனே கவர்மெண்ட் ராணுவ படை அங்க அனுப்புறாங்க. ஆனா வேலைக்கே ஆகல. அவனுங்க மக்களை துப்பாக்கி முனையில பிடிச்சி வச்சுக்கிட்டு சுட்ட ஆடுபடுறாங்க. ஒரு பக்கம் அந்த தீவிரவாதி பயோ வெப்பனை ரெடி பண்ணி தாய்லாந்தை அழிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தாய்நாட்டை காப்பாற்ற ஹாஸ்டேஜா இருக்கிற மக்களை போர் வீரர்களா மாத்தி சண்டை போட்டு தாய்நாட்டை காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தையெல்லாம் தீவிரவாதி கைத்த மட்டும் வைக்கிற சீன் எல்லாம் வேற லெவலு. ஒரு தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா இருந்தாலும் படம் வேற லெவல்ல இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 6. Born to Fight போர் வீரர்கள். 2015 ரிலீஸ் ஆன நோ எஸ்கேப். ஒரு அமெரிக்கன் கம்பெனி சவுத் ஏஷியா நாட்டுல பிசினஸ் பண்ண அந்நாட்டு பிரதமர் கூட ஒரு டீலை போடுறாங்க. ஆனா கிளர்ச்சியாளர்கள் பிரதமரை கொண்டு ஆட்சியை கவுத்துட்டாங்க. இது தெரியாம அந்த டீல் போட்ட கம்பெனிக்கு வேலை செய்ய சவுத் ஏஷியா வராரு நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும். நம்ம முன்னாள் ஜேம்ஸ் பாண்டும் இவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க. இன்னொரு பக்கம் பிரதமரை கொண்ட கிளர்ச்சியாளர்கள் ஒரு அமெரிக்கனை கொலை பண்றாங்க. வெளிநாட்டவர்கள் இங்க இருக்கக்கூடாதுன்னு வார்னிங்கும் கொடுக்குறாங்க, வேட்டையும் ஆடுறாங்க. இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் தப்பிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஜேம்ஸ் பாண்டும் இவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 6.7, நம்ம ரேட்டிங் 6.5. நோ எஸ்கேப் அரசியல். ஆனா தி லெஜெண்ட் ஆஃப் ஜீரோ. கண்ணுல கருப்பு துணியை கட்டிக்கிட்டு தலையில பிளாக் தொப்பியா மாட்டிக்கிட்டு மக்களுக்கு பாதுகாவலா இருக்காரு நம்ம ஹீரோ. இவரை மக்கள் ஜோரோ என்று இவரை அன்போடு அழைப்பாங்க. ஊரை பாதுகாக்கிறீங்க, ஆனா குடும்பத்தை கண்டுக்க மாட்டீங்களேன்னு இவரோட ஐட்டக்கார பொம்பட்டாட்டி புலம்பிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இவரோட பையன் டேடி தான் ஜோரோன்னு தெரியாம அவன் படிக்காம வாத்தியார் கூடயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பல நாடுகள் அமெரிக்கா கூட ஜாயின் பண்ணி அமெரிக்க குடிமக்களை ஆக போறாங்க. இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு வில்லன் போராடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இதை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 போலீஸ்காரனுங்க நம்ம ஹீரோ தான் ஜெரோன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. உடனே இவரோட ஒய்ஃபை ஃபாலோ பண்ணி உங்க புருஷன் தான் ஜெரோன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க வில்லனை பிடிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்க புருஷன் யாருன்ற உண்மையை எதிரிகிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி இவளை பிளாக்மெயில் பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை டிவோர்ஸ் பண்றா. இது பொய்ன்னு தெரியாத நம்ம ஹீரோ பொண்டாட்டி விட்டு போன சோகம் தாங்க முடியாம குடின்னு குடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல வில்லன் கூட பொண்டாட்டிய பார்த்துட்டு இவரு காண்டாகிறாரு. ஆனா அவ ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அது இவருக்கு தெரியாது. இவரும் வில்லன் கூட என் பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவனோட வீட்டுக்குள்ளேயே புகுந்து இவரு ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா 2 பேருமே ஸ்பை வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வில்லன் நம்ம ஹீரோவை பார்த்துட கூடாது என்பதற்காக நம்ம ஹீரோயினி இவரு கண்ணு முன்னாடியே வில்லனுக்கு ஒரு உமா கொடுப்பா. இதுக்கு என்ன காப்பாத்தாமவே நீ இருக்கலாண்டின்னு நம்ம ஹீரோ காண்டாகுவாரு. இன்னொரு பக்கம் வில்லன் சோப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாமா ரெடி பண்ணி அதை வச்சு அமெரிக்கா கூட சேர போற எல்லா நாடுகளையும் அழிக்க இவன் சதி திட்டம் போடுறான். ஒரு பக்கம் வில்லன் கிட்ட பொண்டாட்டி புள்ளையும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவனோட திட்டத்தை முறியடிச்சு நாட்டையும் நாட்டு மக்களையும் பொண்டாட்டி புள்ளையும் காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 5.9, நம்ம ரேட்டிங் 6.4. தி லெஜெண்ட் ஆஃப் ஜீரோ, மக்களின் பாதுகாவலன்.